உங்களுக்கு முருங்கைக்காய் பறிச்சுட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், தேவையான அளவு முருங்கைக்காய் நம்ம பொரிச்சாச்சு. இது வந்து நாங்கள் ஆர்கானிக்காக வச்சுருக்குறோம், எந்த மருந்தும் அடிக்காமல் வீட்டு தேவைக்காக வச்சுருக்கனால நாங்கள் எந்த மருந்தும் அடிக்கிறதில்ல எங்கள் தோட்டத்தில். இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன், அது வந்து வீடியோ வரும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், முருங்கைக்காய் எல்லாம் இல்லை குழம்புக்கு வந்து பார்த்தா பிஞ்சாக இருக்குது, ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ எல்லாம் முத்திடுச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? எல்லா மரத்துலையும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இப்போ வந்து பஞ்சமே இல்லை நமக்கு பறிக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து முருங்கைக்காய் பறிச்சுட்டு போகலாம். இந்த முருங்கைக்காயை வச்சு நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் வந்து போடுறேன், உங்களுக்கு ஒரு ரெசிபி செஞ்சு நான் ஒரு வீடியோ போடுறேன், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எவ்வளோ காய் இருக்கு. இப்போ நம்ம வந்து முருங்கைக்காய் பறிக்க போகிறோம். உங்களுக்கு முருங்கைக்காய் பறிச்சுட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், தேவையான அளவு முருங்கைக்காய் நம்ம பொரிச்சாச்சு. இது வந்து நாங்கள் ஆர்கானிக்காக வச்சுருக்குறோம், எந்த மருந்தும் அடிக்காமல் வீட்டு தேவைக்காக வச்சுருக்கனால நாங்கள் எந்த மருந்தும் அடிக்கிறதில்ல எங்கள் தோட்டத்தில். இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன், அது வந்து வீடியோ வரும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.